சரி அதுக்குள்ள எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ் இல்லை. அதனால அவர் வழக்கு அதிகமாக பிடிச்சிருப்பாரு. நாங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டோம். 18ஆம் தேதி இல்லை, 18ஆம் தேதி நைட்டு தான் அவர் சாப்பிடாரு. அவருக்கும் சரி உடம்பு சரியில்லாத நார்மல் இருந்தது, அதையும் எடுத்துக்கல. 19ஆம் தேதி அடக்குமுறை வந்த ஒரு பாடு தான் ஒவ்வொன்றா நியூஸும் வருது. இந்திய இருந்துருக்காங்க அப்போ அவங்க கூட பிடிச்சவங்க. அப்போ இவரு என்ன பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி காலையிலேயே எழுந்துச்சு காலையில் என்னமோ சொல்லியிருக்காரு, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு ரொம்ப பண்ணுது, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அது சொல்லியிருக்காரு. சிம்டம்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி தெரிஞ்சதால ஆனால் மற்ற வந்தவங்களுக்கு இதே எல்லாத்தையும் இதே இதுதான், கண்ணு தெரியல, நெஞ்சு தெரியல, அதே தான். அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்களே முடிவு பண்ணோம் இந்த சாராக தான் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதே நார்மல் பண்ணுது. 19 நடக்கணும், 19 நடக்கணும், 19 மணிக்கு. அவங்க பையன் வெளிநாட்டு போயிருந்தாங்க, வச்சிருந்து இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். பையன் வரதால வெயிட் பண்ணதால அவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாயிட்டாங்க. நேற்று மதியம் வந்து அவர் போஸ்ட்மார்ட்டம் போடணும். ஹாஸ்பிட்டலே வச்சிருந்தாங்க, இல்லை இங்கே வச்சிருந்தாங்க. நேற்று பாடியை தூக்கி போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. ஆனால் அது என்ன சொன்னால் அந்த கர்நாடகத்தில் வந்து பூரா அது ஏதோ 247 ஒரு ஃபைல் ஓப்பன் அதில் எல்லாம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஜிஹெச் சேர்ந்தது அதுக்கு மட்டும்தான் அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவங்க புதுசாக ஓப்பன் பண்ணி பண்ணுறதால எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவங்க சேஷன்லேயே சொல்கிறாங்க. இது வேறு ஏதாவது சந்தேகம் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த போலீஸ் வந்து ஆனால் முடிவு பண்ணி வேக முடியல. இன்னும் இடையில தான் இந்த 3 இடையில ரொம்ப படிச்சுருக்கீங்களா? என்ன பயோமெடிக்கல் மனுவை படிச்சு முடிச்சவங்க யாருதான் நம்ம வேலை வாய்ப்பு படிச்சுருக்கீங்க எந்த அவங்களும் கலெக்ட் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி கலெக்ட் பண்ணி முதல்வர் அண்ணன் பார்த்து நிவாரணம் கொஞ்சம் அப்படியே இறங்கிண்ணா, கண்டிப்பாக இல்லைண்ணா எல்லாம் கொஞ்சம் இறங்கி